ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கிறிஸாஸ் கிச்சன் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா கோதுமை ரவா கிச்சடி எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பொதுவாக உப்மா அப்படின்னாலே வீட்டில் இருக்கவங்க அதிகமாக விரும்பி சாப்பிட மாட்டாங்க. ஆனால் கோதுமை ரவாவில் இது மாதிரி காய்கறியெல்லாம் போட்டு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வாங்க ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரை சூடுபடுத்திட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு இதை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இது லேசாக கலர் மாறி பொன்னிறமாகி வந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது ரொம்ப வதங்கிடக்கூடாது, நல்ல கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 2 பச்சை மிளகாய் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது இதை சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி சுருண்டு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி வதங்கினதுக்கப்புறமா அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட், 5 போல் பீன்ஸ் வந்து நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே காய் வதங்கிறதுக்காக 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு காயை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் நீங்கள் விருப்பமான எந்த காய் வேணாலும் சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அடுத்து காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை ரவை சேர்த்துக்கோங்க. கோதுமை ரவையை சேர்த்ததுக்கப்புறமா அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு 1 நிமிஷம் போல் இந்த காயோட நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உடனே தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா லைட்டாக கட்டிப்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் கோதுமை ரவைக்கு 3 கப் போல் தண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பால் கோதுமை ரவை அளந்தீங்களோ அதே கப்பால் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருந்த கப்போட அளவு பார்த்திங்கன்னா 250 ml. நீங்கள் அதே அளவில் வீட்டில் இருக்க எந்த கப்பு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. இப்போது இதையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரை மூடிடலாம். குக்கரை மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை மிதமான தீயில வச்சு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 2 விசில் வந்து ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கோதுமை ரவா கிச்சடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் டிஃபனுக்கு இல்லைனா லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. முன்னாடியே முந்திரி பருப்பை வந்து சேர்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாயிரும். கடைசியாக சேர்த்துக்கோங்க, சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். இதே அளவுகளோட வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.